ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நிறைய பேர் வந்து ஸ்டடி டைம் டேபிள் எப்படி போடுறது மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்டடி டைம் டேபிள் போடுறது பிகினர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு, அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இவங்களுக்காண்டி ஒரு டைம் டேபிள் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனா கூட நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் தான் எடுப்பேன், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு என்னென்ன டாஸ்க் இருக்குதுன்னு லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டைம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு நம்ம இந்த டாஸ்கையும் அந்த டைமையும் நம்ம மேட்ச் பண்ண போகிறோங்க. ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது இங்கே வந்து ஒரு டைம் டேபிள் காமிச்சிருக்கேங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்தந்த டைமுக்குள்ளே என்ன ஒர்க் பண்ண போகிறோம், நம்மளுக்கு என்னெல்லாம் ஒர்க் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் ஒர்க் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றது தான். ஸோ 5 மணிக்கு நம்ம எந்திரிக்கணுங்க. 5 AM வேக்கிங் அப். 5 to 5:30 வந்து நீங்கள் உங்களோட மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிடணும். 5:30 to 6:30 நீங்கள் வந்து எதனா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம், மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். 6:30 to 8:30 நீங்கள் வந்து குக்கிங் பண்ணிக்கோங்க. இதே இது அன்மேரிடாக இருக்கீங்க, இல்லை எனக்கு இந்த குக்கிங் டாஸ்க் இல்லைன்னு நினைக்கிறவங்க அந்த நேரம் ஏதாவது படிக்க யூஸ் பண்ணலாம். அடுத்து 8:30 to 9 வந்து ஏதாவது வீட்டு வேலை இருந்தால் செஞ்சு முடிச்சிருங்க. 9 to 10 உங்கள் குழந்தைங்களையோ ஹஸ்பண்டையோ ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் ஆஃபீஸ் போகணும், இந்த மாதிரி ஒர்க்கை முடிச்சுக்கோங்க. அதாவது 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 10 மணிக்குள்ள நீங்கள் படிக்க உட்காந்துடணும். இது வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இது அப்ளிகபிள் ஆகுங்க. இதே இது ஜாப் கோயர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 10 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவீங்க. ஸோ 10 to 1 வந்து நீங்கள் படிக்கிறீங்க. 3 hours உங்களுக்கு அங்கே கிடைக்குது. அடுத்து 1 to 1:30 லஞ்ச் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டோன்னே நீங்கள் வந்து தூங்க முடியாது, செய்ய முடியாது. ஸோ 1:30 to 2 நீங்கள் ஏதாவது கான்செப்ட்ஸ் வந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்க, இல்லை ஏதாவது புக்ஸ் படிக்கணும்னு நினச்சிருந்தீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க, அந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை 1:30 to 2க்குள்ளே நீங்கள் செஞ்சுக்கலாம். 2 to 3 கண்டிப்பா ஒரு தூக்கம் போட்டே ஆகணுங்க. ஏன் அப்படின்னா நீங்க 5க்கு எந்திரிக்கிறீங்க, உங்க பிரெயின் ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கும். ஸோ நீங்க 2க்கு படுத்தீங்கன்னா உடனே நல்ல ஸ்லீப் வந்துடாது. 10 minutes 15 minutes ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 2:45க்கு எந்திரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 3க்கெல்லாம் திரும்பியும் நம்ம படிக்க உட்காந்துடணும். ஸோ நல்ல குவாலிட்டி ஸ்லீப் வந்து ஒரு 1/2 an hour தான் நீங்க வந்து தூங்க போறீங்க. அடுத்து 3 to 5 வந்து உங்களுக்கு ஸ்டடி ஹவர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 5 to 6 நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க குழந்தைங்க திரும்பி வர்றதா இருப்பாங்க, இல்லை நீங்க ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து குழந்தைங்களுக்கோ இல்லை ஃபேமிலிக்கோ ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்து 6 to 8 டின்னர் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்தா ப்ரிப்பேர் பண்ணுங்க, சாப்பிட்ருங்க 8 மணிக்குள்ள. இல்லை நீங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு 8 மணிக்குள்ள டின்னரை முடிச்சிருங்க. 8 to 10 இன்னொரு 2 hours உங்களுக்கு படிக்க கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன டாஸ்க் நம்மளுக்கு இருக்குன்னு பார்ப்போங்க. அடிஷன்ல 5 அடிஷன் போடணும், சப்ட்ராக்ஷன்ல 5 சப்ட்ராக்ஷன் போடணும், மல்டிபிகேஷன்ல 5 மல்டிபிகேஷன் போடணும், டிவிஷன்ல 5 டிவிஷன் போடணும், கியூப்ஸ் வந்து 20 வரைக்கும் கண்டிப்பா படிச்சிருக்கணும், ஸ்கொயர்ஸ் வந்து 30 வரைக்கும் படிச்சிருக்கணும், ஆல்பபெட்ஸ்க்கு நம்பர்ஸ், அந்த ஆல்பபெட்ஸ்க்கு ஆப்போசிட்ல வர ஆல்பபெட் அது படிச்சிருக்கணும், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணியிருக்கணும், அதுல இருந்து வொக்காபுலரி எழுதியிருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கணும், டேபிள்ஸ் 19 வரைக்கும் படிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே டெய்லி டாஸ்க், டெய்லி நீங்க செய்ய வேண்டிய டாஸ்க். அதுக்கப்புறம் நீங்க ஒருவேளை கிளாஸ் போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நேத்து ஏதாவது நடத்தியிருப்பாங்க, அதை படிக்கணும். அதுக்கான ஹோம்ஒர்க்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேட்டரா இருந்தீங்க அப்படின்னா நேத்து படிச்ச டாபிக் அதுக்கு ரிலேட்டடான சம்ஸ். ஸோ இந்த புதுமையான விஷயத்த நீங்க வந்து இந்த 10 to 1 இந்த டைம்ல முடிச்சிருங்க. ஸோ எஸ்டர்டேஸ் கிளாஸ் பார்க்கறது, இன்னைக்கு அதுல கொடுத்த ஹோம்ஒர்க்கை போட்டு பார்க்கறது, இதெல்லாம் வந்து 10 to 1ல முடிச்சிருங்க. டெய்லி கொஸ்டின் பேப்பர்ல டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்க போட்டு பார்க்கணும். அது எப்படின்னா ஃபுல் கொஸ்டின் பேப்பர் போட வேண்டாம். ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு நம்மளுக்கு 3 செக்ஷன் இருக்கு, ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ்னு சொல்லிட்டு. ரீசனிங் மட்டும் போடுங்க, அதை கரெக்ஷன் பண்ணி பாருங்க, மார்க்ஸ் அப்ளை பண்ணி பாருங்க, அதுல என்ன தப்பு அனலைஸ் பண்ணுங்க, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு எப்படியும் ஒரு 1 hour தேவைப்படும். ஸோ அந்த டைமை வந்து நீங்க எங்க எடுக்கலாம்னா 3 to 5 தூங்கி எந்திரிச்சு உங்க பிரெயின் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது டெய்லி டெஸ்ட் போடுங்க.
ஓகேங்களா? டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு 1 ஹவர் உங்களுக்கு இருக்கும். அப்ப வந்து நீங்க நியூஸ் பேப்பர், ரீடிங், வொக்காபுலரி, கரண்ட் அஃபேர்ஸ் அந்த 1 ஹார இதுல எடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து 3 டூ 4 பண்ணுங்க. இது 4 டூ 5 பண்ணுங்க. அடுத்து நைட்டு தூங்க போகையில ஃப்ரெஷ்ஷா எதையும் படிக்காதீங்க. ஏன்னா நம்ம பிரெயின் ஆல்ரெடி டயர்ட் ஆயிடும். அந்த டைம்ல நீங்க இந்த டெய்லி டாஸ்க்ஸ வந்து பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஆகும். அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் சம்ஸ் ஏதாவது போட்டு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆர்வமா இருந்ததுன்னா, நீங்க போட்டு பார்க்கலாம். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளோ ஹவர்ஸ்ங்க படிக்கிறீங்க? இங்க ஒரு 3 ஹவர்ஸ், இங்க ஒரு 2 ஹவர்ஸ், இங்க ஒரு 2 ஹவர்ஸ். டோட்டலா 7 ஹவர்ஸ் படிக்கிறீங்க. இது வந்து யாருக்கு? ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் ஃபுல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. ஃபுல் ஆஸ்பிரண்ட்ஸ் இதுலயும் நீங்க குக்கிங்லாம் பண்ணலைன்னா, இங்கேயுமே உங்களுக்கு டைம் கிடைக்கும். எக்ஸர்சைஸ் மஸ்ட்டுங்க. கண்டிப்பா பண்ணுங்க. உங்க பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். ஸோ இவ்ளோ தாங்க ஒரு ஷெட்யூல் போட்டு டைம் டேபிள் போடுறது. முதல்ல உங்க டாஸ்க் எல்லாம் ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது நீங்க என்னென்ன வேலை பண்ணணும்னு எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் டைம் கிடைக்குதுன்றத நோட் பண்ணிக்கோங்க. இத 2யும் நம்ம இப்ப மேட்ச் பண்றோம். அவ்வளோதாங்க பண்றோம். ஓகேங்களா? ஸோ இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இல்ல, இதையே எப்படி உங்க ரொட்டீன்க்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணணும், அந்த மாரி ஏதாவது இருந்தா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணியோ, கால் பண்ணியோ கிளாரிஃபிகேஷன்ஸ் எடுத்துக்கலாங்க. இன்னொன்னு நம்ம வந்து ஒரு புது பேட்ச் மே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இன்ட்ரஸ்டட் ஸ்டூடண்ட்ஸ் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.